சினிமாவின் தோற்றத்தை தோற்றுவித்த சினிமா கொட்டகையில் ஆரம்பகால திரைப்படங்களை காண வந்துள்ள ரசிக பெருமக்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டு வெளியான படங்களின் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படங்கள் மிஸ் சுந்தரி, மைனர் ராஜாமணி, ராஜசேகர் என்ற 3 படங்களாகும். முதலில் மிஸ் சுந்தரி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் எஸ். சவுந்தரராஜன் என்பவரை இயக்குநராக கொண்டு எடுத்த இப்படம் 14,664 அடியில் எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணை விரும்பும் நாயகன் அவள் திருமணமானவளா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள போராடும் சூழலை சந்திக்கிறான். நிச்சயம் திருமணமாயிருக்கக்கூடும் என்று விலகி வந்தவனுக்கு அதிர்ச்சி அவள் திருமணமாகாதவள் என்பது. உடனே அவளை தேடி கரம் பிடிக்கிறான். அதற்குள் அவளை இன்னொருவன் கடத்த முயல போராட்டங்களுக்கு பின்பு தன் காதலியை மனைவியாக்குகிறான். இப்படியாக முடியும் இந்த திரைப்படம் சிறந்த சண்டை காட்சிகள் மற்றும் குறைந்த பாடல்களுடன் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக அன்றைய பிராட்வே தியேட்டரில் வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது. இத்திரைப்படத்தில் பாட்லிங் மணி புதுமையான தோற்றத்தில் கதாநாயகனாக நடித்தார். இவர் ஏற்கனவே மெட்ராஸ் மெயில் என்ற ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாகவே நடித்திருந்தார். அந்த விவரங்களை நமது சினிமா கொட்டகையில் விவரமாக சொல்லியிருக்கிறோம். பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் மெட்ராஸ் மெயில் என்ற வீடியோ பாகத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் பாட்லிங் மணிக்கு ஜோடியாக பி.எஸ். சிவபாக்கியம் நடித்திருந்தார். இவருடன் வி.எஸ். சுந்தரேசன், எம்.ஆர். நாராயணன், அங்கமுத்து, கே.எஸ். சேதுப்பிள்ளை, கே.எஸ். ராஜலட்சுமி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்திற்கு இசையமைப்பாளர் கே.சி. டே தி மிர்பர்ன் பட்டாச்சார்யா என்பவர் இசையமைத்திருக்கிறார். பாடல்களை கிருஷ்ணசாமி சிவம், வித்வான் ஆறுமுகம் ஆகியோர் இருவர் எழுதியிருக்கிறார்கள். இதை தவிர வேறு எந்த தகவலும் இந்த மிஸ் சுந்தரி திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த அனைத்து தகவல்களையும் இங்கு வழங்கிவிட்டோம். அடுத்ததாக மைனர் ராஜாமணி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். இந்த படம் வழுவூர் துரைசாமி அவர்கள் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நடித்தவர்கள் கே.டி. சம்பங்கி, எம்.ஆர். துரைசாமி, கொத்தமங்கலம் சுப்பு, எஸ். கமலவேணி, பி.எஸ். ஞானம் ஆகியோர் நடித்த இந்த மைனர் ராஜாமணி திரைப்படம் 17,750 அடி எடுக்கப்பட்டிருக்கிறது. 20/11/1937 அன்று வெளியாகியிருக்கிறது. இதை தவிர வேறு எந்த தகவலும் இந்த மைனர் ராஜாமணி திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக ராஜசேகரன் என்ற திரைப்படம் இதே ஆண்டு வெளியாகி இருக்கிறது. மதுரை மீனாட்சி சினிடோன் என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது. இயக்கம் ஆர். பிரகாஷ் என்பவர் இயக்கியிருக்கிறார். கதை வசனம் தஞ்சை எஸ். விஸ்வநாதன் எழுதியுள்ளார். இசை ராஜம் புஷ்பவனம் அவர்கள் செய்திருக்கிறார். பாடலை மதுரை பாஸ்கரதாஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவை டி.வி. கிருஷ்ணய்யா செய்திருக்கிறார். கலையை வி.ஏ. குரூப், ஏ. பாலகிருஷ்ணன் ஆகியோர் இருவர் இணைந்து செய்திருக்கிறார்கள். கதாநாயகனாக இந்த ராஜசேகர் திரைப்படத்தில் ராஜசேகராகவே நடிகவேல் எம்.ஆர். ராதா முதலாக இப்படத்தில் கதாநாயகனாக நடித்து அறிமுகமாயிருக்கிறார். அப்போது மேடை நாடகங்களில் நடித்த அவர் இதுவும் சிறந்த ஒரு மேடை நாடகமாகவும் புகழ்பெற்ற நாவலாகவும் சிறந்து விளங்கியதால் இப்படத்தில் அவர் கதாநாயகனாக தோன்றி நடித்திருக்கிறார். இதில் மிகவும் அமைதியான வேடத்தில் நடித்திருக்கிறார். இவருடன் சகாதேவன், மீனாட்சி சுந்தரம் மற்றும் ஜனகம், கனகம் போன்ற நடிகைகளும் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் சற்று சென்டிமெண்ட் காட்சிகளை அதிகம் கொண்டிருந்ததால் ஏமாந்த கோணகிரி என்ற நகைச்சுவை படத்தை இதனுடன் இணைத்துள்ளார்கள். இதனை தவிர வேறு எந்த தகவலும் இந்த ராஜசேகர் படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. அன்பு நேயர்களே, நமக்கு கிடைத்த தகவல்களை மிகவும் சிரமத்துடன் தேடி உங்களுக்கு இங்கே வழங்கியிருக்கிறோம். இதுவரை இந்த 3 படங்களையும் சினிமா கொட்டகையில் அமர்ந்து பார்த்து ரசித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் இதே 1937ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் இந்த அனைத்து திரைப்படங்களையும் பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.